வணக்கம். வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆதினி, விஸ்வா அண்ட் கிச்சு. எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா செம்பொழி ஈவென்ட், அதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம வந்து நகரத்து வாழ்க்கைக்குள்ள நிறைய வந்துட்டதுனால நம்ம கிராமத்து வாழ்க்கையே வந்து மறந்துட்டோம், சரியா? அதனால திரும்பியும் வந்து இந்த நகரத்து மக்களுக்கு எல்லாம் வந்து கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த ஈவென்ட் வந்து நடத்துறோம். கண்ணாடி எல்லாம் வேலை பார்க்க முடியல. கண்ணாடி போட தான் ஒரு மாதிரி கூலிங்கா இருக்கு. என்ன சொல்றீங்க? நீ மட்டும் தான் கூலிங்கா செத்துறீங்க. இதுவும் இந்த அக்கா 3வது ரூபா போட்டுருக்கு தெரியுமா? முதல்ல 2 ரூபா ஆடியோ ரெக்கார்ட் ஆகல. முதல்ல கண்ணாடியை கலட்டுங்கடா, தாங்க முடியலடா. இசை கருவிகள் நிறைந்த ஒரு ஸ்டால். எப்படி வந்து தண்ணி கலந்த பாலை தண்ணி தனியா பால் தனியா பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி என்னையும் இசையும் பிரிக்கவே முடியாது. வந்து தமிழரோட கலாச்சாரத்துல வந்து இசை அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத விஷயம். ஏன்னா வந்து அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட முன்னோர்களை பத்தியோ எது பத்தியுமே வந்து பாட்டு மூலியமா தான் வந்து அவங்க கதையை வந்து டிராவல் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பேரு பாணர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, எந்த ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் அதை வந்து ஒரு இசையோ ஒரு கலை மூலியமா தான் வந்து பண்ணிருக்காங்க. அப்பேற்பட்ட கலை நிறைந்த ஒரு இடத்த வந்து தான் நம்ம இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நம்மளோட தமிழ் பாரம்பரியம் அது வந்து ஒரு படி மேல இருக்கிறதுக்கு இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. காரணம் வந்து இந்த இசை கருவிகள் தான். ஏன்னா இந்த சங்க சத்தம் வந்து நிறைய பேர் வந்து அவசவனம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையாவே அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலி சங்கு ஊதி ஸ்டார்ட் பண்றது, ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சங்கு ஊதி தான் வந்து அந்த காலத்து மக்கள் வந்து ஸ்டார்ட்டே பண்ணாங்க. அந்த அளவுக்கு சங்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைபு, நல்ல ஒரு ஆறா, மலை சார்ந்த இடங்கள், காடு இருக்கிற இடங்கள், அடர்ந்த காடு, இதுங்களுக்குள்ள எல்லாம் வந்து இந்த இசை கருவிகளை பயன்படுத்தி தான் வந்து சமிக்கைகள் வந்து உருவாக்குனாங்க. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஓவர், அந்த பக்கம் ஓவரா. எங்க இருக்கு ஓவர்? உங்க புடனைக்கு பின்னால தான் நிக்கிறேன். ஓவர் அதுக்கு பதிலா இங்க இருந்து ஏதாவது ஓங்காரம்னு சொல்லுவாங்க, அந்த ஓங்காரம் ஊதுவாங்க, அங்க கேக்கும். அங்க இருந்து அவங்க ரிப்ளை பண்றது திரும்பி அந்த இசை கருவி மூலியமாவே இது பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து கிராமத்துல வந்து பறை அடிப்பாங்க. அது வந்து நிறைய பேர் வந்து அது இந்த சாவு மேளம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையாவே அது வந்து ஒரு பிரைட் ஆஃப் அந்த கல்ச்சரோட பிரைட். அது மாதிரி கோயில் திருவிழாக்கள்ல, அதான் மேக்சிமம் திருவிழாக்கள்ல நம்ம கண்டிப்பா இசை இல்லாம கண்டிப்பா ஒரு கோயில் திருவிழா இருக்கவே இருக்காது. சோ அந்த மாதிரி இந்த திருவிழாலையும் வந்து இசை கருவிகள் நிறைஞ்ச ஒரு ஸ்டால் வந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு யார் தப்பாட்டன் பேர் வச்சது? நீங்க தான் சரியான ஆட்டம். நீ அடி. சங்கு இது வந்து வலம்புரி சங்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா சங்குல வந்து 2 விதம் இருக்கு, 2 டைப் இருக்கு. ஒண்ணு வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு. ஆமா, இது வந்து இப்படி ரைட் ஹேண்ட்ல இப்படி புடிச்சு ஊதுறது வலம்புரி சங்கு. இதே மாதிரியே இப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த இது அப்படியே இந்த பக்கம் இருக்கும், அது வந்து இடம்புரி சங்கு. மேக்ஸிமம் நிறைய பேர் வலம்புரி சங்கு தான் கிடைக்கும். கேட்டது ஊதுவீங்களா மாட்டீங்களா? சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. ட்ரை வேணா பண்றேன். கம் ஆன். ஊத சொன்னா உரியுற. நான் ஜூஸ் நினைச்சேன். என்னது? அண்ணா நீங்க ஒரு ஊதி காட்டுங்க. அண்ணா ஒரு ஊதி காட்டுங்க. அண்ட் இந்த திருவிழாவை ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டை மண்டலம் ஃபவுண்டேஷன் தான். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட தொண்டை மண்டலம் ஃபவுண்டேஷனோட ட்ரஸ்டி ஹிமாகிரன் சார் இருக்காரு. வணக்கம். ஆக்சுவலி செம்பொழில் அப்படின்ற வார்த்தையே ரொம்ப அழகா இருக்கு சார். இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன சார்? செம்னா செம்மைனா வந்து செழிப்பு, ஃபர்டைல் அப்படின்னு சொல்றது. இப்போ செம்மண் அப்படின்னா வந்து அந்த செம்மண்ல தான் நல்ல வளரும் செடிகள். பொழில் அப்படின்னா வந்து ஒரு பெரிய காடு, ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு, ஒரு லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்றது. வாஸ்ட்னஸ், கிரேட்னஸ் அப்படின்னு. ஸோ வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் நம்ம பாரம்பரியம் வந்த விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு செம்பொழில் அப்படின்றது தான் அதோட அர்த்தமாக நாங்கள் சொல்கிறோம். சூப்பர் சார். ஆக்சுவலி செம்பொழில் 2025 இல்லைங்களா? இப்போ இந்த ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா மாடர்னைஸ்டா கான்செப்ட்ஸ் அந்த இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மாடர்னைஸ்டா போயிட்டு இருக்க இந்த டைம்ல நீங்களும்
சென்னையில இருந்து brought up தான் இல்லைங்களா? ஆமா சோ உங்களுக்கு இத பண்ணணும் அப்படின்ற இனிஷியேட்டிவ் இந்த ஸ்பார்க் எங்க இருந்து சார் வந்தது? இல்ல ஒரு கூடுல இருந்து பறவை எங்கன்னா பறந்து போகலாம், திருப்பி அந்த கூடுக்கு வரும். அந்த மாதிரி தான் அமெரிக்கா போய் படிச்சிருக்காங்க, வேலை செஞ்சுட்டு என்னன்னா வந்து கடந்த 15 வருஷமா இயற்கை விவசாயம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இப்போ நான் சின்ன வயசா இருக்கும்போது சென்னை வேற மாதிரி இருந்தது. அதாவது ஒரு இப்போ பாத்தீங்கன்னா வந்து பாலும் சரி அரிசி சென்னைக்கு ஃபார்மர்ஸ் கொண்டு வந்து விற்கிறது. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. அதாவது டிஸ்டன்ஸ் எப்படி சொல்றேன்னா வந்து நுகர்வோருக்கும் உற்பத்தியாளருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ரொம்ப அதிகமாகுது. அதனால வந்து நுகர்வோர் நிறைய பணம் கொடுத்து பொருள் வாங்கினாலும் உற்பத்தியாளருக்கு அது போய் சேர்றது. இப்போ இந்த மாதிரி கிராமத்து திருவிழான்னா சந்தை இருக்கும், இது எல்லாம் மக்கள் குதூகலமா வருவாங்க. அதை வந்து நம்ம சென்னையில் கிரியேட் பண்ணா நேரடியாக நீங்க வந்து யார் உற்பத்தி பண்றாலும் அவங்களே கேட்டுக்கோங்களேன் அப்படின்ற அடிப்படையில் தான் நாங்கள் இதை நடத்துறோம். ஸோ எந்த ஒரு இடைவெளியுமே இல்லாம நேரா நம்ம வந்துட்டு அதை யார் தயாரிக்கிறாங்களோ அவங்கள்ட்டே நம்ம போய் கேட்டுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும்ன்ற ஒரு பெரிய ஐடியேஷன் ஆயிடும். ஸோ நீங்க இப்ப சொல்றப்பே தெரியுது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மோட்டிவோட தான் இந்த ஒரு ஃபவுண்டேஷன் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க இந்த வில்லேஜ் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறப்போ இது வந்துட்டு ஒரு 20-30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அட்ராக்ட் பண்ணணும்னு பார்த்தா ஆல் ஏஜ் கேட்டகரிஸுமே வந்துட்டு இது ரொம்பவே ஈர்த்துட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா விஷயத்த சொல்ற விதம்னு இருக்கு. ஒரு எக்ஸிபிட்டா சொன்னா அது சில பேருக்கு பிடிக்கும், அது ஒரு பர்ஃபார்மன்ஸா சொன்னா சில பேருக்கு பிடிக்கும். இந்த மாதிரி வந்து இப்போ ஸ்கூல் சில்ட்ரன் ஏன் ஃபோக்கஸ்னா 5 வயசுல இருந்தே அவங்களோட நம்ம டிராவல் பண்ணணும். அவங்க 30 வயசுல போயிட்டு நீங்க இது பண்ணாதீங்க அப்படின்றதுல எதை பண்ணணுன்ற உரிமை அவங்களுக்கு இருக்கு. பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, கன்சியூம் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நுகர்வோரா மாறுங்க. இந்த கடையில இருந்து இந்த சிறுதானியம் வாங்குறீங்களோ ஏதோ இது வந்து நீங்க இதுதான் வந்து எங்க நோக்கம். சூப்பர் சார். ஸோ நீங்கள் இதை சொல்கிறப்பே எக்ஸிபிட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது எப்படி போய் சேருமோ அந்த மாதிரி தான் நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பிளாக் ஷீப் இதுக்குள்ளே மீடியா பார்ட்னராக இருக்காங்க இல்லைங்களா? இதோட இந்த கொலாபரேஷனுக்கான காரணம் அண்ட் என்னெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது? இப்போ பிளாக் ஷீப் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நாள் டிராவல் இருக்கு. விக்னேஷ்காந்த் அவர் வந்து முன்னாடியே தெரியும். இன்ஃபேக்ட் நான் ஒரு ஜல்லிக்கட்டை பற்றி என்னோட அனுபவம் புக் எழுதும்போது அவருக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு எங்களுக்கு என்னன்னா வந்து சரி இந்த க்ரௌட் இருக்கு பார்த்தீங்களா, எங்களால் ரீச் பண்ண முடியாத ஒரு க்ரௌடு, அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து இதை எதிர்பார்க்குறோம்.